உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளில் ஒன்றுதான் நிகழ்ச்சி. இது தீர்வு பாலம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் நம்ம தமிழகம் அதிகமான கட்டிடக்கலை சார்ந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலம். இந்தியாவில் அதிக அளவில் அந்நிய செலாவணி சுற்றுலா பயணிகளிடத்திலிருந்து அந்நிய செலாவணி ஈட்டி தரதில் முதல் மாநிலமாக தமிழகம் இருக்குது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குது. அதற்கான காரணம் ஆன்மீக சுற்றுலா தலங்கள் இயற்கையாக அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்களை தாண்டி இங்கு 1000-2000 ஆண்டுகளாக நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய கட்டிடங்களும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதுவும் மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தாண்டி ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழகத்தை அந்த இந்தியாவை ஆண்ட பொழுது மெட்ராஸ் மாகாணத்தின் சார்பில் கட்டப்பட்ட பல்வேறு கட்டிடங்களும் ரொம்ப முக்கியமான கட்டிடங்களாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் அந்த கட்டிடங்களினுடைய சிறப்பு என்ன, அது எந்த அளவுக்கு இன்னும் பராமரிக்கப்பட்டுருக்கு, உலக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், அதை பராமரிக்க என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது குறித்து இன்றைய தீர்வுப்பாலம் நிகழ்ச்சியில் நகர இருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய கட்டிடம் கலைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, எப்படி பராமரிக்கிறாங்க, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். செயின்ட் டேவிட் கோட்டை இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்களில் ராபர்ட் கிளைவ் முக்கியமானவர். அவரின் நேரடி பார்வையில் உருவான செயின்ட் டேவிட் கோட்டை ஆங்கிலேயரின் காலத்திற்கு பிறகு தேவாலயத்தின் கட்டுப்பாட்டில் விடப்பட்டது. ஆட்சியர் அலுவலகம் இந்த கோட்டையின் வளாகத்தில் இருந்தவரை ஓரளவிற்கு பாதுகாக்கப்பட்டு வந்ததாக கூறும் மக்கள் தற்போது எந்த பராமரிப்பும் இல்லாமல் பாழடைந்து வருவதாக கூறுகின்றனர். ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்தது. அதில் சுரங்கப்பாதை இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களுக்கு போகிறதுக்கு அது முக்கிய பாதையாக இருந்துச்சு. அது ஏஎல்சி நிர்வாகத்திடம் ஒப்படைச்சு அது பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் அது இருக்குது. செயின்ட் டேவிட் கோட்டையிலிருந்து ஆங்கிலேயர் காலத்தில் தென்னிந்தியா தலைமையகமான தற்போதைய பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சுரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தலைமையகத்திலிருந்து செஞ்சிக்கோட்டை, பரங்கிப்பேட்டையில் உள்ள போரட் நோவா துறைமுகம், கடலூர் துறைமுகம் போன்ற இடங்களுக்கு செல்ல சுரங்க வழிகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்ற சுரங்கங்களை காண உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இதுபோன்ற சுரங்கங்கள் அதிகம் உள்ள கோட்டைகளில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலெக்டர் ஆஃபீஸை ரொம்ப மோசமான நிலை இருக்கும்போது ஒரு தனியார்ட்ட இருக்கிற ஒரு கோட்டை எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? அதை இன்றைக்கி அரசாங்கம் கையகப்படுத்தி அதை மறுசீரமைப்பு பண்ணி இன்றைக்கி கடலூர் மக்களுக்கு அது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி கண்ணுக்கு விருந்தளிக்கும்படி அரசாங்கத்தை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மாநிலமாக தமிழகம் இருந்து வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கான இடங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தெய்வமணி, நியூஸ் 7 தமிழ், தேவனாம்பட்டினம். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கட்டிடக்கலைக்கு சிறந்த உதாரணங்களாக தமிழகத்தில் திகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து இணைந்திருக்காங்க. சென்னையினுடைய 2 பிரதானமான கட்டிடக்கலை உயர்ந்த இடத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் இணைஞ்சிருக்காங்க. செந்தில்குட்டி தமிழகத்தில் முதன்முறையாக சினிமா திரையிடப்பட்ட விக்டோரியா ஹாலில் இருந்து இணைந்திருக்காங்க. ஒரு வர்த்தக மையமாகவும் அது முன்பு இருந்துருச்சு. இந்தியாவிலேயே இங்கே தான் முதல்ல திரையிடப்பட்டதுன்னு சொல்லப்படுது. மும்பையா சென்னை அப்படிங்கிறதுல இன்னும் குழப்பம் நீடிச்சிட்டு இருக்கு. அதே போல் லாவண்யா தமிழகத்தை இன்னமும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இணைகிறாங்க. கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள், அதுவும் தமிழகத்தில் முதன்மையானதில் ஜார்ஜ் கோட்டையும் ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியக பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யா இணைஞ்சிருக்காங்க. லாவண்யா, ஜார்ஜ் கோட்டை பொறுத்தளவு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? அதி உயர் பாதுகாப்பு வாய்ந்த இடமாகவும் அரசு அலுவல்கள் நடக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. இயல்பாகவே அந்த கட்டிடத்தை பாதுகாப்பதற்கான வழிவகைகளை செஞ்சிருக்கா, அல்லது ஒரு பாரம்பரியமான அந்த கட்டிடத்தை சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யலாம் லாவண்யா.
ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதலில் கட்டப்பட்ட கோட்டை என்றால் அது புனித ஜார்ஜ் கோட்டை. சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோட்டை தான் ஆங்கிலேயர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தளமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் லண்டனில் இருந்தாகட்டும், அதே போன்று அவர்களுக்கு கடல் வழி வணிகத்திற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டையாக ஜார்ஜ் கோட்டை அமைந்திருக்கிறது. ஜார்ஜ் கோட்டையை பொறுத்தவரையில் ஜார்ஜ் கோட்டை மட்டும் அல்லாமல் புனித மேரி தேவாலயமும் இங்குதான் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ட் மியூசியம் எனக்கூடிய கோட்டையின் அருங்காட்சியகமும் இந்த பகுதியில் அமைந்திருக்கிறது. கோட்டை அருங்காட்சியகத்துடன் இணைத்து கொடிமரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் கொடியை தாங்கி இருந்தாலும் தற்பொழுது இந்தியாவின் கொடியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கொடிமரமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 150 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கொடிமரத்தில் கம்பீரமாக தேசிய கொடி பறப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதுபோன்று ஒரு காட்சி அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் கோட்டையை பொறுத்தவரையில் 1644ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அதாவது 1644 எனக்கூடிய 360 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஜார்ஜ் கோட்டையாக இந்த கோட்டை தற்பொழுது வரை அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர் படையின் ஒரு தங்குதளமாக இருந்திருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டை தற்பொழுது வரை இந்திய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் அரசு பணிகள் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகமாக ஜார்ஜ் கோட்டை இருந்தாலும் தற்பொழுது வரை இது இராணுவத்திற்கு சொந்தமான இடம் என்பதன் காரணமாக ஆண்டுதோறும் இதற்கான வாடகையை தமிழக அரசு இராணுவத்திற்கு செலுத்தி வருகிறது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய புனரமைப்பு பணிகள், அதாவது குறிப்பாக 1644ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜார்ஜ் கோட்டை என்பதால் இதனுடைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தளங்கள் இருக்கும் பகுதிகள் அனைத்தும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எனக்கூடிய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இது முற்றிலுமாக தொல்லியல் துறையிடமும் அதே போன்று இராணுவத்திடமும் முற்றிலுமாக இல்லை. இங்கு இருக்கக்கூடிய மானுமெண்ட் எனக்கூடிய மியூசியம், அதே போன்று புனித ஜார்ஜ் கோட்டை, அது மட்டும் இல்லாமல் புனித மேரி தேவாலயம் ஆகிய 3 இடங்களும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எனக்கூடிய அந்த தொல்லியல் துறைக்கு செயல்பட்டு இருந்தாலும் தற்பொழுது வரை இது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் நம்மால் அகழிகளை பார்க்க முடிகிறது. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எந்த அளவிற்கு கோட்டையின் வடிவமைப்பு இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றாக பீரங்கிகளும் அதே போன்று பீரங்கிகளை இயக்குவதற்காக இருந்திருக்கக்கூடிய இடங்களும் நம்மால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் அகழியும் அமைந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய காலங்களிலேயே வெளியாட்கள் உள்ளே புகக்கூடாது என்பதற்காக நீண்ட ஒரு அகழி அமைத்து இந்த பகுதியில் மிகுந்த பாதுகாப்பான ஒரு இடமாக அந்த காலத்திலிருந்தே இயங்கி வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது வரை இதனுடைய பராமரிப்பாக இருக்கட்டும், அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாதுகாப்பு பணிகளாக இருக்கட்டும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் உயர் பாதுகாப்பு நிறைந்த இடமாகவே தற்பொழுது வரை ஜார்ஜ் கோட்டை இயங்கி வருகிறது. தேவேந்திரன். லாவண்யா, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜார்ஜ் கோட்டையினுடைய சிறப்பம்சங்கள் வேறு என்னென்ன இருக்கின்றது, இன்னும் இந்த கோட்டையில் கட்டப்பட்ட ஆண்டுகளிலிருந்து இதுவரை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி பராமரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து அறிந்து கொள்ளலாம். முன்னதா தமிழகத்தை பொறுத்தளவு அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கோட்டைகளில் ஒன்று வேலூர் கோட்டை. ஆங்கிலேயர்கள் காலத்தில் அந்த கோட்டையை கைப்பற்றுபவர்கள் தான் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய அல்லது இந்த தென்னிந்தியாவை ஆளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்த அந்த கோட்டையினுடைய நிலைமை தற்பொழுது என்னவா இருக்கு, இந்த தொகுப்புல பார்க்கலாம். நம் நாட்டின் கட்டிடக்கலைக்கும் பல வரலாற்று நிகழ்விற்கும் இன்று சான்றுகளாக உள்ளது கோட்டைகள்தான். அப்படி பல வீரம் செறிந்த கதைகளை சொல்லும் கோட்டைகளின் இன்றைய நிலையோ மிகவும் பரிதாபகரமாக உள்ளது. வேலூர் மாவட்டத்தின் மைய பகுதியில் உள்ள கோட்டை தனது பொலிவை தொடர்ந்து இழந்து கொண்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். வேலூர் கோட்டையை பராமரிப்பது, பாதுகாப்பது, புனரமைப்பது போன்றவற்றை பெரிய அளவில் செய்யவில்லை. குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலூர் கோட்டைக்கு அகழிதான் அழகு. அதிலே சுற்றிலும் நீர் நிறைந்து மிக அழகாக இருந்த அந்த வேலூர் கோட்டையினுடைய அகழி என்பது தற்போது 40-50% அளவிற்குத்தான் நீர் இருக்கிறது. மற்ற பகுதிகளில் புதர்கள் மண்டி மண்மேடாகி சிதிலமாகி இருக்கின்றது. அந்த அகழியை சீர்படுத்தி முற்றிலுமாக நீர் பறத்து எடுத்து வந்து அந்த அகழியை பழைய பொலிவோடு பழைய பராமரிப்பு சின்னங்களை பாதுகாக்கின்ற வகையிலே உடனடியாக செய்ய வேண்டும். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் புகையிலை பயன்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் வேலூர் கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் புகையிலை பொருட்கள் பெருமளவில் கிடைக்கப் பெறுகின்றது. இது மட்டுமின்றி இந்த கோட்டையின் பொலிவை கெடுக்கும் வகையில்
குப்பைகள் ஆங்காங்கே உள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். வெள்ளூருக்கே பெருமையாக இருந்தது வெள்ளூர் கோட்டை தான். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கோட்டையை சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க. அது உள்ள நுழையும் போது பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது. அந்த கடைகள் வந்து பீடி சிகரெட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து தடை செய்யணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது தொழில்துறை வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பொதுமக்கள் வந்து பீடி சிகரெட்டை பார்க்கும்போது அது வந்து அசுத்தமாக இருக்கிறனால ஒரு மாதிரி முகசுளிக்க மாதிரி வைக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பொதுமக்களும் சரி கடைகள் இருக்கும் சரி குப்பைகள் வந்து நிறைய பண்ணுறாங்க, விற்கல போடுறாங்க. அந்த குப்பைகள் வந்து பார்க்கும்போது நிறைய சுற்றுலா பயணிக்கும் போது குப்பையாக இருக்கே தான் ஃபீல் பண்ணுறாங்க. இந்திய நாட்டின் சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக இருந்த வேலூர் கோட்டை இந்திய சரித்திரத்தின் வரலாற்று சின்னமாகும். எனவே அதனை முறையாக பாதுகாக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜான் பிரிட்டோ, நியூஸ் 7 தமிழ், வேலூர். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை கோட்டை கொத்தளத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சுடலை அங்கே இருக்கக்கூடிய நிலைமை எப்படியா இருக்குது? ஏற்கனவே நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க அந்த கோட்டையினுடைய சுற்றுப்புறம் எப்படியா இருக்குது அப்படிங்கிறது. கோட்டையினுடைய உள்பகுதி என்ன மாதிரியான நிலையில் இருக்குது, பராமரிக்கப்படுதா, எந்த அளவுக்கு ஒரு முனைப்பாக பராமரிக்கப்பட்டு இருக்கு, மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்கிறாங்க, அருகில் இருக்கக்கூடிய மக்கள் சுற்றுலா பயணிகள் என்ன மாதிரியான விஷயங்களை கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க, பதிவு செய்யலாம் சுடலை. கண்டிப்பாக தேவேந்திரன், நான் முன்னதாக கூறியபடியே இவ்வளவு மிகவும் பழமை வாய்ந்த இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாளையக்காரர்களின் தலைமையிடமாக கருதப்படுகின்ற இந்த கோட்டை கொத்தளத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது பண்டைய காலத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் ஆண்ட அந்த பழங்காலத்தில் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தற்பொழுது பாடநூல்களில் மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் ஆண்ட அந்த கோட்டை கொத்தளமானது தற்பொழுது இந்த ஒரு இடம் மட்டுமே தற்பொழுது திருநெல்வேலியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடங்களை அரசு பாதுகாப்புகின்றதா என்றால் இல்லை. தற்பொழுது பார்க்கலாம், இந்த கோட்டை மதில் சுவர்கள் முழுவதுமே சீமை மரங்களால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்னதாக காவல் நிலையம் ஒன்று இருந்து வந்தது. அந்த காவல் நிலையம் தற்பொழுது இங்கிருந்து மாற்று இடத்துக்கு செல்லப்பட்டது. அந்த நாள் முதல் தொடர்ச்சியாக இந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகத்தான் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் ஆடு மாடுகள் மேயக்கூடிய அந்த இடமாகத்தான் காட்சி அளிக்கின்றது. மிகவும் பாரம்பரியமிக்க இந்த கோட்டை கொத்தளத்தை பராமரிப்பதற்கு அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஆச்சரியத்தை அளிக்கின்றது. தொடர்ச்சியாக நம் பழமையான இந்த கட்டடங்களை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொல்லியல் துறையினரும் தொடர்ச்சியாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியும் பல்வேறு நூல்களை எழுதிய பேராசிரியர் மாணிக்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் சில கருத்துக்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த கோட்டை கொத்தளத்துடைய அந்த பழங்கால அதனுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த கோட்டை எப்போது கட்டப்பட்டது என்பதற்கு ஒரு சரியான வரலாறு இல்லை. முதல்ல 1756 ஓர்ம் என்பவர் தான் எழுத்து மூலமாக பதிவு செய்கிறார். அதனை அடுத்து கர்னல் வெல்ஸ் நேரடியாக இந்த கோட்டையை பார்த்து அவர் 1799 எழுதுகின்றார். இந்த கோட்டையானது இரட்டை சுவர் கொண்ட ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறது. அவர்களுடைய எழுத்திலிருந்து தெரிவது உள்கோட்டை 15 அடி உயரமும் 15 அடி அகலமுமாக இருந்திருக்கின்றது. இந்த கோட்டையை பற்றி ஓர்ம் சொல்லும்போது அப்போதே இது கொஞ்சம் சிதலமடைந்த நிலையில் இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு போரை தாங்குவதற்குரிய வலிமையான கோட்டையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த கோட்டையில் குறிப்பிடும் வகையாக எந்த போரும் நிகழலை. ஒரு முறை மாவஸ்கானும் புலித்தேவரும் இந்த கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். ஆனால் அங்கே போர் எதுவும் நடைபெறவில்லை. பெரும்பாலும் இது எதற்காக இருந்தது என்றால் திருவனந்தபுரத்தில் இருந்து வரக்கூடிய படையெடுப்புகளை கண்காணிப்பதற்கான ஒரு கோட்டையாகவும் இங்கே வரி வசூல் செய்யக்கூடிய நெல்லை எல்லாம் பாதுகாப்பாக வைப்பதற்காகவும் வரி வசூல் செய்ய வரக்கூடிய படை வீரர்கள் தங்குவதற்குரிய இடமாகவும் தான் இது விளங்கி இருக்கின்றது. இது நவாப்பு காலத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்களுடைய கையில் இது கிடைக்கின்றது. 1769 அவர்கள் தான் இந்த கோட்டையை தங்கள் கையில் வைத்திருந்தார்கள். அது அந்த நேரத்தில் தான் இங்கே பார்த்தீர்களானால் இது ஒரு படைத்தளமாக, நிரந்தர படைத்தளமாக இந்த கோட்டை விளங்கியிருக்குது. இந்த இருக்கக்கூடிய அஞ்சலகத்தில் தான் பீரங்கி படை வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த கோட்டையில் இந்த இடத்திலிருந்து நேராக வடக்கே செல்லக்கூடிய இந்த சாலைக்கு பெயர் லங்கர்கானா தெரு என்று பெயர். படை வீரர்கள் உணவு அருந்தக்கூடிய உணவு விடுதி இருந்தது. அதற்கு பிறகு படை வீரர்களுக்கான மருத்துவமனையும் இங்கே வந்தது. இது இப்போது நாம் இருப்பது இந்த கோட்டையினுடைய மேற்கு வாசல். இந்த மேற்கு வாசலை திருநெல்வேலி வாசல் என்று சொல்லுவார்கள். இந்த கோட்டையில் 4 வாசல்கள் நடு மையங்களில் இருந்தது. அதில் தெற்கே இருந்த வாசலை திருவனந்தபுரம் வாசல் என்றும், கிழக்கே உள்ளது திருச்செந்தூர் வாசல் என்றும் வாயில் என்றும்,
வடக்கே இருந்த மதுரை வாயில் என்றும் நாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோட்டைகள் வந்து பாளையங்கோட்டையில் தற்பொழுது இந்த கோட்டை கொத்தளம் மட்டுமே இருக்கின்றது. இதனை பாதுகாப்பதற்கு அரசு ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை? நீங்கள் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? தமிழர்களுடைய கோட்டை கட்டும் வரலாறை அறிந்து கொள்வதற்கு வழி இல்லாமல் கர்னல் வெல்ஸ் என்ன செய்தார் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டைகளை எல்லாம் பாளையக்காரர்கள் இடித்து விட வேண்டும் ஒரு உத்தரவு போட்டார். நீங்கள் இடிக்கவில்லை என்றால் அரசாங்கம் இடிக்கும், அதற்கு உண்டான செலவுதை நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று. அதிலேயும் எஞ்சி போய் இருக்கக்கூடிய கோட்டைகள் சில தான். எல்லா இடங்களிலும் திருமயம் கோட்டை இருந்தாலும் சரி, இது நம்முடைய மன்னிச்சுக்கிறேங்க கண்டிப்பா அதாவது தொடர்ந்து நாம் பேசலாம். அதாவது இவ்வளவு புகழ்மிக்க சிறப்புமிக்க இந்த கோட்டையானது இன்னும் பாதுகாக்கப்படாமல் அழிந்து வருகிறக்கூடிய இந்த கோட்டைகளை பாதுகாப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பேராசிரியர் மாணிக்கத்துடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தேவேந்திரன். சொல்லிகுமார், தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள். சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லாவண்யா, அங்கு ஜார்ஜ் கோட்டையை பொறுத்தளவு அங்கு ஏற்கனவே இருந்த அல்லது ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த பொருட்கள் அந்த கட்டிடத்தில் எங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த கட்டிடம் சார்ந்து கட்டிடத்தோடு இணைந்த பொருட்கள் இன்னமும் பராமரிக்கப்பட்டு இருக்கா? இன்னும் பீரங்கிகள்லாம் வந்து பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டு இருக்கிறத குறித்து பதிவு செஞ்சுருந்தீங்க. என்னென்ன வகையான பீரங்கிகள் இருக்குது? அந்த கட்டிடத்தை பாதுகாக்க ஆங்கிலேயர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க? இப்போ என்ன மாதிரியான நடவடிக்கைகள், சுற்றுலா பயணிகளை ஈர்க்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யலாம் லாவண்யா. புனித ஜார்ஜ் கோட்டையின் அருகாமையிலேயே இருக்கிறது தான் வந்து இந்த கோட்டை அருங்காட்சியகம். கோட்டை அருங்காட்சியகம் பொறுத்தவரை கிழக்கிந்தியர் கம்பெனி இருக்கும் பொழுது இந்த கோட்டை அருங்காட்சியகம் வங்கியாக செயல்பட்டு வந்தது. குறிப்பாக கோட்டை அருங்காட்சியகம் தற்பொழுது இருக்கக்கூடிய கட்டிடத்தை பொறுத்தவரையில் இந்த கட்டிடம் வந்து எதிர்க்க இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையை பார்த்த வகையில் வந்து அமையப்பட்டிருக்கிறது. எனவே கடல் சார்ந்த வணிகத்திற்கு முக்கிய தளமாக இருந்த புனித ஜார்ஜ் கோட்டை அந்த காலத்தில் கடல் வணிகம் மேற்கொள்ளக்கூடிய மாலுமிகள் வந்து சேருவதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்தது. குறிப்பாக சென்னையில் அமையப்பெற்ற முதல் கலங்கரை விளக்கம் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ட் மியூசியம் தான். இந்த ஃபோர்ட் மியூசியத்தின் ஏதாவது மாடியில் விறகுகள் கொண்டு எரித்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒளியை வந்து கடலில் இருக்கக்கூடிய மாலுமிகளுக்கு கலங்கரை விளக்கமாக பயன்படுத்தி வந்தார்கள். அந்த வகையில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஃபோர்ட் மியூசியம் வந்து தற்பொழுது வரை வந்து இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அருங்காட்சியகத்தில் பல்வேறு வகையான விஷயங்களும் வந்து இருக்கின்றது. குறிப்பாக ராபர்ட் கிளைவ் அவருக்கு வந்து சென்னையில் தான் திருமணம் நடைபெற்றது. எனவே அந்த திருமணத்திற்கான அந்த சான்றிதழ் முதற்கொண்டு அனைத்துமே தற்பொழுது வரை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலனி ஆட்சி காலத்தில் சென்னையிலிருந்து பிரிட்டிஷுக்கு வந்து, அதாவது பிரிட்டனில் இருக்கக்கூடிய இளவரசிக்காக இருக்கட்டும், அதே போன்று விக்டோரியா மகாராணிக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களும் தற்பொழுது வரை வந்து பாதுகாப்பாக பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாள், துப்பாக்கி, பீரங்கி அனைத்துமே தற்பொழுது வரை வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கோட்டை அருங்காட்சியகத்தை பொறுத்தவரையில் நாம் வந்து உள்ளே சென்று பார்ப்பதற்கான அனைத்து விதமான வசதிகளையும் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 15 ரூபாய் கட்டணத்தில் அனைவருமே சென்று கோட்டை அருங்காட்சியகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, புராதன சின்னங்களும் அது தொடர்பான விஷயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான பாம்ப்ளெட்ஸும் வந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கோட்டை அருங்காட்சியகத்தில் புகைப்படம் எடுப்பதற்கோ படம் பிடிப்பதற்கோ எந்த விதமான அனுமதியும் யாருக்கும் வழங்கப்படுவதில்லை. அதன் காரணமாகவே இந்த அருங்காட்சியகத்திற்கு அதிக அளவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து வருகை தருகிறார்கள். ஏனென்றால் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களானது லண்டனில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுடன் வந்து பல்வேறு வகையில் வந்து ஒத்து போகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கும் இந்த இடத்தை வந்து அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் தொல்லியல் துறை ரீதியான ஆராய்ச்சிகளை பொறுத்தவரையில் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கடிதங்களாக இருக்கட்டும், அதே போன்று ஒவ்வொரு பதிவுகளும் வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே அதனை புகைப்படம் எடுக்க முடியாது என்ற காரணத்தினால் இங்கு நேரில் வந்து அவர்கள் பார்த்து செல்லக்கூடிய விஷயங்களும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் கோட்டை அருங்காட்சியகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக லண்டனிலிருந்து இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிற்பம், அதாவது குறிப்பாக காரன்வெல்ஸ் எனக்கூடிய ஒரு சென்னையை ஆட்சி செய்திருக்கக்கூடிய நபரினுடைய சிற்பம் வந்து தற்பொழுது வரை வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானுடைய 2 மகன்களுடைய உருவங்களும் சிலையாக வந்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று வந்து பல்வேறு
முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த அருங்காட்சியகம் வந்து கருதப்படுகிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய பராமரிப்பை பொறுத்தவரையில் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது. உள்ளே வந்து அதிக அளவில் பராமரிப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் வெளியே பொறுத்தவரையில் ஆங்காங்கே குப்பைகளாகவும் புதர்கள் மண்டி கிடக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு கோட்டையின் கேந்திரமாக இருக்கக்கூடிய, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி தொடங்கி தற்பொழுது வரை கோட்டை கேந்திரமாக இருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டையில் வர்தா புயலால் வந்து வீழ்ந்திருக்கக்கூடிய மரங்களை கூட வந்து தற்பொழுது வரை வந்து அகற்றாமல் இருக்கக்கூடிய அவல் நிலை இருக்கிறது. அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து ஈர்க்கக்கூடிய இடமாக இருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டையில் இது போன்று இருக்கக்கூடிய விஷயங்களை சீர் செய்து சுற்றுலா பயணிகளை வந்து அதிக அளவில் ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து இதனை வந்து பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. தேவேந்திரன். லாவண்யா, இந்த அருங்காட்சியகங்கிறது எந்தெந்த நேரத்திலிருந்து எவ்வளவு நேரம் வந்து செயல்படும், பொதுமக்களினுடைய பார்வைக்காக எப்பொழுதெல்லாம் திறந்திருக்கும் லாவண்யா? செவ்வாய் அன்று விடுமுறை நாள். அதனை தவிர்த்து காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த அருங்காட்சியகமானது பொதுமக்கள் பார்வைக்கு வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய ஃபோர்ட் மியூசியம் எனக்கூடிய இந்த அருங்காட்சியகம் மட்டுமல்லாமல் புனித மேரி தேவாலயமும் வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு தற்பொழுது வரை வந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவாலயமாக அந்த தேவாலயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவாலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இது ஆங்கிலோ இந்தியன், அதாவது குறிப்பாக பிரிட்டிஷ் முறையில் தற்பொழுது வரை அங்கு வந்து சர்விங்ஸ் எனக்கூடிய அந்த பேரவை வந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று உள்ளே, அதாவது சட்டப்பேரவைக்குள்ளே வந்து செல்வதற்கு அவர்களுக்கான அனுமதி, சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்றாலும் கோட்டையில் சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அவர்கள் வந்து தற்பொழுது வரை வந்து பார்ப்பதற்கான அனைத்து விதமான அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிக அளவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக கோட்டை அருங்காட்சியகம் தற்பொழுது வரை இயங்கி வருகிறது. தேவேந்திரன். லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சென்னையினுடைய மற்றொரு புறத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி. சென்னையை பொறுத்தளவு ஆங்கிலேயர்களினுடைய முகலாயர்களினுடைய கட்டிடக்கலை நிறைய இருக்கின்றது. திராவிட கட்டிடக்கலை, தமிழர் சார்ந்த கட்டிடக்கலைகள், கோவில்கள், சிறந்த கட்டிடக்கலைக்கு ரொம்ப முக்கியமான இடமா சென்னை இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் விக்டோரியா ஹால். விக்டோரியா ஹாலை பொறுத்தளவு என்ன மாதிரியான பராமரிப்பில் இருக்குது? விக்டோரியா ஹாலை சுற்றி இன்னொரு புறம் சென்னை சென்ட்ரல், அதுவும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த இடம். இன்னொரு புறம் வெள்ளை நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய ரிப்பன் மாளிகை, அதுவும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த இடம். இப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி மொத்தமே கட்டிடக்கலை சார்ந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க? பராமரிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு செந்தில்குட்டி? அதாவது தமிழக அரசு அண்மையில் பழைய தொன்மையான கட்டிடங்களை கணக்கெடுத்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட தொன்மையான கட்டிடங்கள் இருப்பதாகவும், அதே போல் சென்னையை பொறுத்தவரை 106 இது போன்ற தொன்மையான கட்டிடங்களை புனரமைக்க வேண்டும் என அரசு ஏற்கனவே ஒரு குறிப்பில் கடந்த 15ஆம் தேதி தெரிவித்திருந்தது. இதன்படி இந்த புனரமைப்பு பணிகள் சில கட்டிடங்களில் மட்டுமே தற்போது நடைபெற்று வருகிறதை காண முடிகிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நாம் தற்போது நின்று கொடுக்கக்கூடிய விக்டோரியா ஹால் என்ற பகுதியாகும். இங்கு வந்து கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து இந்த புனரமைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இந்த பராமரிப்போ இது போன்ற புனரமைப்பு பணிகளோ விரைவாக நடைபெறாத சூழ்நிலை தான் இந்த பகுதியில் காண முடிகிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த விக்டோரியா ஹால் என்பது பல்வேறு காலகட்டங்களில் இங்கே வந்து திரையரங்குகள் தோன்றுவதற்கு முன்பாக மின்சாரம் ஓரளவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் பல திரையரங்குகளுக்கு ஒரு தாய் அரங்கமாக இந்த விக்டோரியா ஹாலானது செயல்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இந்த துறைமுக பகுதியாக இருப்பதாலும், மேலும் கருப்பர் இன மக்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் வாழ்ந்ததாலும் அவர்கள் பல்வேறு தொழில்களை ஆங்கிலேயர்களுக்கு செய்யும் பொழுது தங்களுக்கு அந்த ஓய்வு நேரங்களில் ஒரு பொது இடத்தில் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த அரங்கமானது அமைக்கப்பட்டது. அப்போது இந்த அரங்கமானது 56 சதுர அடி பரப்பில் இந்த அரங்கமானது பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடம் நன்கொடையாக வசூலிக்கப்பட்டு இந்த அரங்கம் தயாரிக்கப்பட்டது. இதன் மாடங்கள், ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் என அனைத்துமே வந்து கலைநயத்துடன் அப்போது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 2 தளங்களாக இந்த விக்டோரியா மஹாலானது செயல்பட்டது. கீழே
இருக்கக்கூடிய தளத்தில் படங்களை, அதாவது அந்த காலத்தில் ஊமை படங்களாக அதிக அளவில் திரைப்படங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போது திரையரங்குகள் எங்குமே கிடையாது. இதுதான் முதல் திரையரங்கமாக தென்னிந்தியா முழுவதற்குமாக இருந்திருக்கிறது. அதே போல மேல் பகுதியில் வர்த்தகம், அதாவது ஆங்கிலேயர்களுடனான தமிழர்கள் இந்த பகுதிகளில் வர்த்தகங்களை தொடர்பான இந்த அரங்கில் பல முக்கிய முடிவுகளை இந்த பகுதியில் எடுப்பதற்கான அரங்கமாக இது செயல்பட்டிருக்கிறது. இங்கு முக்கிய பழைய விடுதலை போராட்ட தியாகிகளாக இருக்கக்கூடிய பாரதியார், விவேகானந்தர் உள்ளிட்டோர் கூட இந்த பகுதிகளில் உரையாற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த விக்டோரியா ஹாலுக்கு உண்டு. அதே போல் சென்னையை பொறுத்தவரை கல்சா மால் என சொல்லப்படக்கூடிய, அதாவது ஆற்காடு நவாபுக்கு சொந்தமான அரண்மனைகள் தான் முதலில் இந்த பகுதிகளில் ஒரு முக்கியமான கட்டடக்கலை, இந்தோ சர்சீனிக் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இன்றும் இருந்து வருகிறது. ஆனால் இந்த பகுதிகளில் அனைத்துமே சிதிலமடைந்த நிலையில் தற்போது பராமரிப்பின்மை காரணமாக அங்கு மரங்கள் வளரக்கூடிய நிலை காண முடிகிறது அந்த கட்டிடங்கள் மேல். ஆனால் அரசு அலுவலகங்கள் அதிக அளவில் அந்த பகுதியில் தான் செயல்பட்டு வருகிறது. அரசு அலுவலர்கள் பணியாற்றினால் கூட அங்கு வரக்கூடிய குப்பைகளாக இருக்கட்டும் எல்லாமே அந்த கட்டிடங்களில் முன்பாகவே கொட்டக்கூடிய ஒரு நிலையும் அங்கே காண முடிகிறது. இங்கு தற்போது சென்னையை பொறுத்தவரை கல்சா மால் மற்றும் இது போன்ற விக்டோரியா மகால் போன்ற இடங்களை மட்டுமே புனரமைப்பதற்கான பணிகள் ஆரம்ப கட்ட நிலையில் தான் தற்போது இருந்து வருகிறது. மற்றபடி சென்ட்ரல் ரயில் நிலையமாகட்டும், எக்மோர் ரயில் நிலையமாகட்டும் ஏற்கனவே புனரமைக்கப்பட்டுள்ளது. ரிப்பன் மாளிகையும் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 106 தொன்மையான கட்டிடங்கள் இதுவரை முழுமையாக புனரமைக்கப்படாமல் ஒரு பராமரிப்பு இல்லாத நிலையிலும் தான் காணப்பட்டு வருகிறது. மனோஜ். செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்தோ சர்சனிக் கட்டிடக்கலைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணமாக அந்த கட்டிடம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தளவு நிறைய இந்தோ சர்சனிக் கட்டிடக்கலைகளுக்கு உதாரணமான நிறைய கட்டிடங்கள் இருக்குது. அதை தாண்டி இந்திய கட்டிடக்கலைக்கு உதாரணமான, தமிழக கட்டிடக்கலைக்கு உதாரணமான நிறைய கட்டிடங்கள் இருக்குது. இவற்றை பாதுகாப்பது, பராமரிப்பதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த கட்டிடத்தை புதுப்பிப்பதன் மூலம் என்ன மாதிரியான விஷயங்களை சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இந்த கட்டிடத்தை புதுப்பிச்சு அங்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செய்ய இருக்கிறோம். சேலத்தில் இருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைஞ்சிருக்கார். ரியாஸ், சேலத்தை பொறுத்தளவு அங்கு பாரம்பரிய கட்டிடங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அதை பராமரிக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு, பதிவு செய்யலாம். தேவேந்திரன், அதாவது சேலம் மாவட்டத்தினுடைய வரலாற்றை குறிப்பிடும் போது ரொம்ப முக்கியமான இடமா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற, குறிப்பாக இந்த வசிஷ்ட நதி ஆற்றை ஒற்றி அமைந்திருக்கிற இந்த கோட்டை தான். இந்த கோட்டை கிபி 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 62,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோட்டையானது இங்கே அமைஞ்சிருக்கு. தற்போது நீங்கள் இதை பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கெட்டி முதலி மரபை சேர்ந்தவர்கள் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களும் இந்த கோட்டையை பயன்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆயுத கிடங்குகளாகவும் அரண்மனைகளாகவும் இந்த கோட்டை பயன்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில இந்த கோட்டை தற்போது அழிவின் பாதையில் சென்று போயிட்டு இருக்கதா குற்றச்சாட்டு இருக்கு. சமூக விரோதிகளோட கூடாரமாக மாறி வந்துட்டு இருக்கு. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோட்டையானது தற்போது நிலை குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சேலம் வரலாற்று சங்கத்துடைய பொதுச் செயலாளர் வரணபாசு நம்மிடையே இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். சார், இந்த கோட்டையுடைய சிறப்பம்சம் என்ன சார்? இந்த கோட்டை எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த நிலை எப்படி சார் இருக்கு? இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 62 ஏக்கர் நிலப்பரப்பில் சதுர வடிவில் அமைக்கப்பட்ட கோட்டை. இதற்கு 4 வாசல்கள் உண்டு. இந்த கோட்டையானது மதில்கள் 30 அடி உயரம், 15 அடி அகலம் உள்ள மிகப்பெரிய மதில்கள். இந்த மதில்கள் சுற்றிலும் கருங்கற்களால் கட்டப்பட்டு மிகவும் உறுதியான ஒரு கோட்டையாக அமைந்திருக்கிறது. இது நிலக்கோட்டை, மலைக்கோட்டை, நிலக்கோட்டை, காட்டுக்கோட்டை, கடல் கோட்டை என்ற வரிசையில் இது நிலக்கோட்டை. தமிழகத்திலே அமைக்கப்பட்டுள்ள அழகான ஒரு நிலக்கோட்டையில் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒரு நிலக்கோட்டை இது என்று சொல்லலாம். இந்த நிலக்கோட்டை கிபி 17ஆம் நூற்றாண்டில் லட்சுமண நாயக்கர் என்ற கெட்டி முதலி வம்ச மன்னர் கட்டியிருக்கிறார் இந்த மாபெரும் கோட்டையை. இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த மண்டபம் பின்பாக தெரிகிறது. அந்த வசந்த மண்டபம் தென்றல் மாடம் என்றும் சொல்லலாம். இதை சுற்றிலும் 4 புறங்களிலும் உறுதியான மதில்கள். இதில் கிழக்கு பகுதியிலையும் வசிஷ்ட நதியால் சூழப்பட்டு இருக்கிறது. மற்ற பகுதிகளில் அந்த வசிஷ்ட நதியை இணைத்து அகழி தோண்டப்பட்டு அந்த அகழியிலே நதியின் நீர் உள்ளே சென்று அது ஒரு பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கோட்டைக்கு உள்ள பார்த்தீங்கன்னா கெட்டி முதலி மன்னர்களுடைய அரண்மனை, அவர்களுடைய அந்தப்புறம், குதிரைகள் தங்கும் குதிரை லாயம், மேலும் கெட்டி முதலி கச்சேரி மண்டபம்,
அப்புறம் கோட்டை காப்பாளருடைய கச்சேரி மண்டபம், அப்புறம் தானிய கிடங்குகள், ஆயுத கிடங்குகள் என்று இந்த கோட்டையினுடைய கட்டுமானங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதற்கும் அப்பாற்பட்டு இந்த கோட்டையில் வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது கெட்டி முதலி மன்னர்களுக்கு பிறகு ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுத கிடங்காக, ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்காக இது பயன்பட்டிருக்கிறது. பீரங்கிகள் நிலை இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வந்து ஆங்கில படைத்தளபதிகளுடைய கல்லறைகள் மேற்கு பகுதியிலே இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான இந்த ஒரு கோட்டை இன்று அழிகின்ற நிலையிலே பராமரிப்பின்றி இருக்கிறது. இதை மீண்டும் நிலைநிறுத்தி, இதை பாதுகாத்து, இதை பராமரித்து, இதை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி இதனுடைய வரலாற்றை நாம் மீண்டும் நிலைநிறுத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய சேலம் வரலாற்று சங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக. சார் ஒரு நிமிஷம், அதாவது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருக்கு, ஆனால் இருந்தாலும் அது ஏன் முறையாக பராமரிக்கல? இது என்ன பண்ணணும் அரசாங்கம்? இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் நிறைய நினைவு சின்னங்கள் இருக்கிறது. இதற்கு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு துணிவு வேண்டும், ஒரு த வில் ஆஃப் த கவர்மெண்ட். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு துணிவும் அதற்கான ஒரு முனைப்பும் இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் காட்டவில்லை என்று தான் நான் சொல்ல முடிகிறது. ஏனென்றால் பாதுகாக்க வேண்டிய நிறைய வரலாற்று சின்னங்கள் பாதுகாப்பற்ற நிலையிலே இந்த ஆக்கிரமிப்புகள், அத்துமீறல்கள் மற்றும் அழி செயல்கள்னால ஒவ்வொரு நாளும் நம்முடைய வரலாறு நமது கண் முன்பாகவே அழிந்து வருகிறது. இவைகளெல்லாம் நம் கண் முன்பாக பார்த்து வருகிறோம். இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தவும், இவைகளை கட்டி காப்பாற்றி அடுத்த சந்ததிக்கு நாம் இந்த வரலாற்றை எடுத்து சொல்வதற்கு, சான்றாக இவைகளை காட்டுவதற்கு இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு வந்து இந்திய அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகள் எடுத்து இந்த மாதிரியான வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க துரிதமான நடவடிக்கைகள் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். தேவேந்திரன், பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கிற திரைப்படங்களை காட்டுவது போல ரொம்ப பிரம்மாண்டமாக, குறிப்பாக இந்த ஆற்றங்கரை ஓரமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பிரம்மாண்டமான இந்த கோட்டையானது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து வசந்த மண்டபம் சொல்கிறாங்க. இந்த வசந்த மண்டபம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா குடிமகனுடைய கூடாரமாக இருக்குது. இந்த கோட்டை மதில் சூழல் சுற்றியும் வந்து மதுபாட்டில்கள் கிடைக்கின்றன. ஆனால் இங்கே தொல்லியல் துறையில் இருக்கிற அதிகாரிகள் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறதில்லை. ஆனால் எச்சரிக்கை பலகைகள் மட்டும் பெயரளவில் மட்டுமே வந்து இந்த பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கு. இருந்த போதிலும் இந்த கோட்டையை காப்பாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இவர்கள் வந்து எடுக்கப்படவில்லை. அதே போல இந்த தலைமுறையை சேர்ந்த மாணவர் நம்மிடையே ஒருத்தர் நினைச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, குறிப்பா இந்த கோட்டையோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? நீங்க இந்த பகுதியில் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணிருந்தீங்க, எப்படி பாக்குறீங்க இதை? நீங்க இந்த பகுதியில் நான் இருக்கேன். ஆனால் ரொம்ப கவலைக்கிடமாக இந்த கோட்டை நிலைமைகள் மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இது சேலம் மாவட்டத்திலே ரொம்ப முக்கியமான இந்த பகுதி. ஆத்தூர்கோட்டை தான் சேலம் மாவட்டம் என்று சொல்லலாம். இது பலாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்டது. அந்த திப்பு சுல்தான், முகலாயர்கள், அந்த ஆங்கிலேயர்கள் இங்கெல்லாம். தேவேந்திரன், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பல நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த கோட்டை வந்து இந்த கோட்டை அழிவு பாதையிலிருந்து மீட்க வேண்டும் என்பதுதான் வரலாற்று ஆய்வர்களுடைய கோரிக்கையா இருக்கு. தேவேந்திரன், நிச்சயமா ரியாஸ், நம்முடைய பாரம்பரிய கட்டிடங்கள் நம்முடைய சொத்துக்கள் மாதிரி அதை பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒன்று. சென்னை விக்டோரியா மாலிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி, இந்த புதுப்பிக்கும் பணி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீச்சா நடந்துட்டு இருக்கு, என்னென்ன பணிகள் அதில் நடந்துட்டு இருக்கு, இந்த மகாலை வந்து எப்படி பாதுகாக்க போறாங்க, இதை எப்படியா பயன்படுத்தலாம்ட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கு, பதிவு செய்யலாம் செந்தில்குட்டி. கட்டடங்களாக கண்டறியப்பட்டு புனரமைப்பதற்காக CFDA என்ற பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் கண்காணிப்பு, அதாவது கட்டிடக்கலை துறையின் தலைமை பொறியாளராக இருப்பவர்கள் தலைமையில். செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணையலாம். நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் பாளையங்கோட்டையிலிருந்து, பாளையங்கோட்டையை என்ன மாதிரியாக பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது குறித்து தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தொலைநோக்கில் செய்யணும் அப்படிங்கிற ஏதேனும் செயல் திட்டங்கள் இருக்கிறதா, அந்த விஷயங்கள் குறித்து மக்கள் ஏதேனும் தெரிவிக்க விரும்புகிறாங்களா சுடலை?
கண்டிப்பாக தேவேந்திரன், முன்னதாக கூறியபடியே நம்முடைய முன்னோர்களின் அடையாள சின்னமாக கருதப்படக்கூடிய இந்த கோட்டை கொத்தளமானது அழியும் தருவாயில் உள்ளது. இதனை பாதுகாப்பதற்கு, அதாவது வடக்கில் உள்ள அனைத்து கோட்டைகளும் பாதுகாக்கப்படுகின்றது போல நம்முடைய இந்த பாளையங்கோட்டை கோட்டை கொத்தளத்தையும் பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய பேராசிரியர் நந்திக்கு அவடமை கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த கோட்டை கொத்தளத்தை தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு என்ன மாதிரியாக மாற்றினால் இந்த சின்னம், அதாவது அடையாள சின்னமானது அழியாமல் பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான திட்டங்களை ஏற்படுத்தலாம்? ஏற்கனவே இந்த கோட்டையினுடைய இன்னொரு பகுதி கிழக்கே இருக்கின்றது. அதுதான் பழைய சிறைச்சாலையாக இருந்தது. அந்த கட்டடமும் இதை போல பழுதடைந்து போய் ஜன்னல் கதவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நிலை இருந்தது. நாங்கள் ஒரு வரலாற்று விழிப்புணர்வு மையம் ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசை நிர்பந்தித்து இங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் ஒன்று ஒரு வாடகை கட்டடத்தில் இருந்தது, திருவனந்தபுரம் சாலையில். அது மக்கள் சென்று வருவதற்கு கூட இடையூறான ஒரு இடத்துல இருந்தது. இந்த அருங்காட்சியகத்தை அங்கே அமைக்க வேண்டும் என்று சொன்னோம். அதுபோல் அருங்காட்சியகம் அந்த கட்டடம் பழுது நீக்கப்பட்டு அமைக்கப்பட்டது. இன்று விரிவாக்கம் செய்வதற்கும் மாணவர்கள் சென்று பார்ப்பதற்கும் வசதியான ஒரு இடத்துல, அதாவது நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் அந்த கோட்டையினுடைய எஞ்சிய பகுதி இருந்தது. இப்போது அது நல்ல முறையில் அவர்கள் அருங்காட்சியகத்தார்கள் அதை பாதுகாத்து வருகின்றார். அதுபோல் இங்கே தொல்லியல் துறையானது இருக்கின்றது பாளையங்கோட்டையில். இந்த தொல்லியல் துறை அலுவலகமும் ஒரு வாடகை கட்டடத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கின்றது. அவர்கள் எங்கேயாவது பல பொருட்களை சேகரிக்கின்றார்கள், அவற்றையெல்லாம் நிரந்தரமாக ஒரு இடத்துல வைக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அந்த தொல்லியல் துறையிடம் இந்த கட்டடத்தை ஒப்படைக்கலாம் பழுது நெருக்கி. இங்கே தமிழ் தொடர்பாக நிறைய சங்கங்கள் இருக்கின்றன, அதற்கு கூட்டம் நடத்துவதற்கு இடங்கள் இருக்கின்றன. வரலாறு தொடர்பான கூட்டம் நடத்துவதற்கும் வரலாற்று அறிஞர்கள் சந்தித்து உரையாடுவதற்குமான ஒரு சரியான தளமாக இதை பயன்படுத்த முடியும். இங்கே ஒரு நூலகத்தை கூட வைக்கலாம். மாதந்தோறும் கூட்டங்கள் நடத்துவதற்கு இதெல்லாம் ஒரு பசுமையான பகுதியாக இருந்தது. மீண்டும் அதை ஒரு பசுமையான பகுதியாக மாற்றி இந்த இடத்தை தொல்பொருள் துறையினுடைய அலுவலகமாக கொடுத்தால் அதிலிருந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வெட்டு பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கும் அறிஞர்கள் கூட்டங்கள் நடத்துவதற்கும் வாய்ப்பாக இதை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேவேந்திரன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. அதாவது ஏற்கனவே ஊமைத்துறையை சிறை வைத்து அந்த சிறைச்சாலையானது தற்பொழுது அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டு மாணவர்கள் பார்வையிடுவதற்கு ஒரு மிகச்சிறந்த இடமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த கோட்டை கொத்தளத்தையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய சந்ததிகள் பார்க்கும் வண்ணம் அருங்காட்சியகமோ அல்லது தொல்லியல் துறை தற்பொழுது வாடகை கட்டத்திலிருந்து அவர்களுக்கோ கொடுக்கப்பட்டால் தொடர்ச்சியாக இந்த கோட்டை கொத்தளமானது பாதுகாக்க முடியும். நம்முடைய சந்ததிகளும் பார்க்கும் வண்ணம் இந்த நம்முடைய முன்னோர்களுடைய அடையாள சின்னங்களை பாதுகாக்க முடியும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. தேவேந்திரன், நிச்சயமா சுடலை. செந்தில்குட்டி விக்டோரியா மாலிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க, இனி நீங்கள் தொடரலாம். அதாவது சென்னையின் 106 தொன்மையான கட்டிடங்கள் இருப்பதாக அரசு தெரிவித்திருக்கிறது. இதை புனரமைப்பு செய்வதற்காக CMDA என்ற பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் கண்காணிப்பு, அதாவது பொறியியல் துறையின் கண்காணிப்பாளர் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய தொன்மையான கட்டிடங்களை ஆய்வு செய்து இதற்கான செலவுகள் புனரமைப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்பது குறித்த விவரங்களை தற்போது திரட்டி வருகிறார்கள். இந்த அடிப்படையில் சில பகுதிகள், சென்னையில் இருக்கக்கூடிய சில கட்டிடங்களை அரசு பயன்பாட்டிற்காக மற்றும் மக்களின் பயன்பாட்டிற்காகவும் தற்போது புனரமைப்பு செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடமாக இருக்கக்கூடிய கல்சா மகாலை ஒரு பகுதியை தற்போது அது 2000 ஆண்டில் கடுமையான ஒரு தீ விபத்துக்குள்ளானது. அந்த கட்டிடத்தை தற்போது பசுமை தீர்ப்பாயம் செயல்படும் வகையில் அந்த நீதிமன்றத்திற்காக தற்போது அந்த புனரமைப்பு பணிகளை 16 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிட்டு அந்த பகுதி முழுவதுமே, அந்த கல்சா மகால் முழுவதுமே புனரமைப்பு செய்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதத்தில் இதன் தொடக்க விழா இருக்கும் என்பதும் அந்த பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விக்டோரியா மகால் பணியானது கடந்த 2000 ஆண்டு ஒரு தனியார் குழுவிடம் இருந்து மீண்டும் செந்தில்குட்டி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த விஷயம், தமிழகம் அப்படிங்கிறது ஒரு 200-300 ஆண்டு பழமையான ஆங்கிலேயர் ஆட்சி காலத்து கட்டிடங்களோ அல்லது அதற்கு முன்பு நாயக்கர் கால கட்டிடங்களோ அல்லது அதற்கு முன்பு நம்முடைய குறுநில மன்னர்களினுடைய கட்டிடங்களோ மட்டுமல்ல, ஒரு 2000-3000 ஆண்டுகள் பழமையான மிக பெரும் கட்டிடங்கள்லாம் தமிழக மண்ணில் இன்னமும் தொடர்ந்து இருக்குது. இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் அது உயிர்ப்போடு இருந்துகிட்ருக்கு. அதை பராமரித்து பேணி பாதுகாத்தா அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவும் நமக்கு
அந்நிய செலாவணியை ஈட்டி தரக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பெருமையை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய தொல்லியல் தன்மையை இன்னமும் பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். உரியவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தீர்ப்பாளர் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.